பிரகாசி ஊழியத்தின் சார்பாக இங்கு நடைபெறும் குடும்ப ஆசீர்வாத சிறப்பு உபவாச கூடுகையில் வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். தேவன் தாமே இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நீங்கள் வந்திருப்பது எங்களுக்கு மட்டுமல்ல, ஆண்டவருக்கும் அதிக மகிழ்ச்சி, சந்தோஷம். இப்பொழுதும் நாம் ஆண்டவர் இந்த எழும்பி பிரகாசி ஊழியத்தை எங்களுக்கு ஏசாயா 60வது அதிகாரம் 1-2 கொடுத்து இந்நாள் வரை நடத்தி கொண்டு வருகிறார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் எழும்பி பிரகாசி ஊழியத்திற்கென்று கொடுத்திருக்கிற இந்த தீம் சாங்ஸை நாம் கரங்களை தட்டி நாம் பாடலாம். பாட்டுத்தாளில் 11வது பாடல், பாடல் எண் 11. கர்த்தரின் மகிமை உன்மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி, நீ எழும்பி பிரகாசி. கர்த்தரின் மகிமை உன்மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி, நீ எழும்பி பிரகாசி. எழும்பி பிரகாசி, நீ எழும்பி பிரகாசி. எழும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்துக் கொள். பாவம் என்னும் தூசியை முதலி தள்ளிவிடு. இயேசு உன்னை அழைக்கிறார், நீ எழும்பி பிரகாசி. பாவம் என்னும் தூசியை முதலி தள்ளிவிடு. இயேசு உன்னை அழைக்கிறார், நீ எழும்பி பிரகாசி. நீ எழும்பி பிரகாசி. எழும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்துக் கொள். திமிர்வாதக்காரனே குணமாக்கினார் இயேசு, குணமாக்குவார் உன் நோய்களை. எழும்பி பிரகாசி. திமிர்வாதக்காரனே குணமாக்கினார் இயேசு, குணமாக்குவார் உன் நோய்களை. எழும்பி பிரகாசி. எழும்பி பிரகாசி, நீ எழும்பி பிரகாசி. எழும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்துக் கொள். லேகியோன் பிசாசை விரட்டிய இயேசு, உன் கட்டுகளை அறுத்திடுவார். எழும்பி பிரகாசி. லேகியோன் பிசாசை துரத்திய இயேசு, உன் கட்டுகளை அறுத்திடுவார். எழும்பி பிரகாசி. எழும்பி பிரகாசி, நீ எழும்பி பிரகாசி. எழும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்துக் கொள். சிறு பிள்ளைகளை போல் இயேசு உன்னையோ ஆசீர்வதிக்க அழைக்கிறார், நீ எழும்பி பிரகாசி. சிறு பிள்ளைகளை போல் இயேசு உன்னையோ ஆசீர்வதிக்க அழைக்கிறார், நீ எழும்பி பிரகாசி. எழும்பி பிரகாசி, நீ எழும்பி பிரகாசி. எழும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்துக் கொள். கள்ளனையும் பரிதிசையில் சேர்த்தார் இயேசு, மோட்சம் சேர்ப்பார் உன்னையும், நீ எழும்பி பிரகாசி. கள்ளனையும் பரிதிசையில் சேர்த்தார் இயேசு, மோட்சம் சேர்ப்பார் உன்னையும், நீ எழும்பி பிரகாசி. எழும்பி பிரகாசி, நீ எழும்பி பிரகாசி. எழும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்துக் கொள். கர்த்தரின் மகிமை உன்மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி, நீ எழும்பி பிரகாசி. கர்த்தரின் மகிமை உன்மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி, நீ எழும்பி பிரகாசி. எழும்பி பிரகாசி, நீ எழும்பி பிரகாசி. எழும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்துக் கொள். எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி.
எழுப்பும் சீயோனே உன் வல்லமை தரித்துக்கொள். இன்றும் தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிப்பதற்கு முன்பு நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். நோவாவின் குடும்பமும் கர்த்தரின் கிருபையும், இதை குறித்து தேவன் நமக்கு என்ன சொல்கிறார் என்பதை நம் கண்களை மூடி ஜெபித்து தியானிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓராபா ஷராபா ஷந்தரபா ஷிகலபாஷா. ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவினாலே ஆகும் என்று என் தேவாதி தேவன் சொல்லி இருக்கிறார். அவர் அப்படியே நம் மத்தியில இந்த வேளையில, இந்த மத்தியான வேளையில அசைவாடி கொண்டிருக்கிறார், அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆவியானவருடைய வல்லமை நம் மத்தியில அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் நம் மத்தியில இருக்கிறார். எங்க 2 பேர் 3 பேர் என் நாமத்தில் கூடுவார்களோ அவர்கள் மத்தியில நான் இருப்பேன் என்று சொன்ன தேவன் நம் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மாறாதவராக எழுந்தருளி இருக்கிறார். ஏசப்பா, இன்னைக்கப்பா நீங்க எங்களோடு கூட பேசுங்கப்பா, பேசுங்கப்பா. அப்பா, உடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை கேட்க முடியாதபடிக்கு மந்த செவியாக இருக்கிற எல்லா மந்த ஆவிகளும் வெளியேறும்படியாக இயேசுவின் நாமத்தினால கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டளை கொடுக்கிறேன். இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் ஏசப்பா. உங்க வார்த்தை வெறுமையாக திரும்புவதில்லை என்று சொன்னீங்களாப்பா. என்ன சொல்றீங்களோ அதை செய்து முடித்த பண்ணி திரும்ப வேண்டும் சொன்னீங்களே. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் விலையேறப்பட்டவர்களப்பா, உங்க கண்களுக்கு முன்பாகப்பா நீங்க பேசுங்க. உங்க சத்தத்தை கேட்க வந்திருக்கிறார்கள். உங்களுடைய வல்லமையான ஜீவனுள்ள வார்த்தையை கேட்க வந்திருக்கிறார்கள் அப்பா. இன்னைக்கு பேசுங்கப்பா. நீங்க யாருமே வெறுமையா போக கூடாதப்பா. வெறுமையாக வந்த வண்ணமாக வனாந்தரமாக போகவே கூடாதப்பா. ஆத்மால ஒரு செழிப்பை பார்த்து மகிமையான வல்லமையை நிரப்பப்பட்டவர்களாக, ஜீவனுள்ள வார்த்தையால் நிரப்பப்பட்டவர்களாக போக கர்த்தர் கிருபை செய்ய, இதை தடை பண்ணுகிற பொல்லாத கிரியைகளை செய்ய தூண்ட பார்க்கிற வஞ்சக ஆவிகள், பொல்லாத தீயசக்தியுடைய கிரியைகள் அழிக்கப்பட்ட பாதாளத்துக்குள்ள போக முடியாது. இயேசுவின் நாமத்தினால கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால கட்டளை கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை இந்த இடத்துல பலமாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, நீங்க ஆளுகை செய்யுங்க. மாம்சம் இடைப்படக்கூடாதப்பா. தொடக்கம் முதல் முடிவு வரை உங்க ஆளுகை இருக்கணுமாப்பா. உங்களெல்லாம் தேடி வந்திருக்கிறோம்ப்பா. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபிரேயர் 11வது அதிகாரம் 7வது வசனம். எபிரேயர் 11:7 எடுத்தவங்க வாசிங்க. ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். எதுக்கு பேழையை உண்டு பண்ணா? தன் குடும்பம், தன் குடும்பம் இதான் முக்கியம். எதுக்காக பேழையை அவர் செய்யணும்? பேழையை உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் உள்ள வர்றதுக்கா? இல்ல, அந்த ஒரு குடும்பம் ரட்சிக்கப்படதான். தன் குடும்பம் எவ்வளவு அழகாக போட்டிருக்கு. அது உள்ளத்துக்குள்ள அந்த வார்த்தை படிக்கும் போது எனக்குள்ள ஒரு பயம் கூட உண்டாயிடுச்சு. தன் குடும்பம், தன் குடும்பம் என்பது எவ்வளவு முக்கியமானதாக அது காணப்படுகிறது. இன்னைக்கு குடும்பத்தை குறித்து நம்ம எத்தனை வித வீடுகளில் நாம் பார்க்கிறோம். சண்டைகள், சச்சரவுகள், போராட்டங்கள், பிரிவினைகள். அவர்கள் என்ன விரும்புகிறார்களோ அதன்படி என் குடும்பம் இருக்கணும். எந்த விதத்துல உலகத்தினுடைய காரியத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடிய காரியங்களாக குடும்பம் இருக்க வேண்டும் என்று பலவிதமான காரியங்கள், குடும்பத்தில் பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாமே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. குடும்பத்துக்குள் தான் ரட்சிக்கப்படாதவங்க இருக்கிறாங்க. குடும்பம் எங்க இருக்கு? கிறிஸ்துவ குடும்பங்கள்லாம் எங்க இருக்கு? நல்லா யோசித்து பாருங்க. சபைக்குள்ள குடும்பம் எங்க இருக்கும்?
சபைக்குள்ள இருக்கு. இதை நீங்க சிந்திக்கணும். அப்போ எவ்வளவு இம்பார்ட்டன்ட், எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம் குடும்பம். தன் குடும்பம், தன் குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தி தன் குடும்பத்தை எங்க கொண்டு போறாங்க? சபைக்கு. அந்த சபை தான். அப்ப எல்லா சபைக்குள்ளும் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவ கிருபை பெற்ற குடும்பமாக சபைக்குள் இருக்குமானா, எங்க பார்த்தாலும் என்ன இருக்கு? எல்லா சபைக்குள்ளும் என்ன இருக்குன்னா துதியின் கம்பீர சத்தம், துதியின் கம்பீர சத்தம் இருக்கும். எல்லாருக்குள்ள ஒரு ஐக்கியம் வரும், எல்லாருக்குள்ள அன்பு. குடும்பத்துக்குள்ள அது இல்லாததுனால்தான் சபைக்குள்ளேயும் அது இல்லை, சபைக்குள்ளேயும் அந்த ஐக்கியம் இல்லை, சபை போதகர் மத்தியில் ஐக்கியம் இல்லை, சபை விசுவாசிகள் மத்தியில் ஐக்கியம் இல்லை. அந்த ஐக்கியத்தை தேவன் விரும்புகிறார். அப்போதான் அந்த குடும்பம் மகிழ்ச்சி நிறைந்த குடும்பமாக இருக்கும். வீட்டுக்குள்ள பணம் காசு வந்துருச்சுன்னா அது எப்படி மகிழ்ச்சி நிறைந்த குடும்பமா மாறும்? வீட்டுக்குள்ள பொண்ணும் பொருளும் இருக்கு, எல்லா வசதியும் இருக்கு. நீ போய் பாருங்க, எவ்வளோ பணக்காரங்களாம் இருக்காங்க, எவ்வளோ பணம் வச்சிருக்காங்க, எவ்வளோ காரியம் செய்யறாங்க, என்னென்னவோ வச்சிருக்காங்க, வசதியா எல்லாரும் இருக்காங்க. ஆனா சமாதானம், பரிசுத்தம் இருக்காது. எல்லாருக்கும் நான் சொல்றது, பணம் வச்சிருக்க தப்பு இல்லை, அப்படிப்பட்டவங்க நல்லா இருக்காங்க. ஆனா தேவனை அறியாத, தேவனை பத்தி தெரிஞ்சோம், அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அப்படி இருக்கிற குடும்பத்துல, அப்படி இருக்கிற சொத்து சுகத்துல, அப்படி இருக்கிற ஆசீர்வாதத்துல யாருக்கு பயன்? யார் எதை விதைக்கிறியோ அதை அறுப்ப. வசனம் தெளிவாக இருக்கு. எதை விதைக்கிறோமோ அதை கட்டாயம் அறுக்கிறோம். நம்மளுடைய தேவனுடைய கவலையும் கண்ணீரும் என்னன்னா ஆத்துமா. அவர் துக்கத்தோடு இருக்கிறதுக்கு காரணம் ஆத்துமா. ஆத்துமா. உங்க வீட்டுல என்ன, நீங்க எப்படி இருக்கீங்க, என்ன இருக்கு, உங்க பிள்ளைங்க, உங்க குடும்பம் என்ன மாதிரி வசதியா இருக்க? நீங்க சொந்தக்காரங்களை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போனா, என் பிள்ளை இதை படிச்சிருக்கு, என் குடும்பம் இப்படி இருக்கு, நாங்க பெஸ்டா இருக்கோம், நாங்க எல்லா ஆசீர்வாதத்தையும் சுதந்திரிச்சிட்டோம். யாருக்கு பிரயோஜனம்? யாருக்கு எந்த விதத்துல போய் நீங்க எல்லார்கிட்டையும் எல்லாம் சொன்னாலும், உங்களை ரட்சித்து, உங்களை ஆசீர்வதிச்சு, உங்க தேவைகள் எல்லாம் சந்திச்சு, உங்களோடு கூட இருக்கணும்னு சொல்லி அவர் ரத்தத்தை சிந்தி பிள்ளையா வச்சாரு. அவருடைய உள்ள எப்படி இருக்கு? இது நம்ம என்னைக்காச்சும் பார்த்திருக்கோமா? அவருடைய உள்ளத்தை நீங்க பாருங்க. நான் ஜெபிக்கும் போது நிறைய விஷயத்துல அவருடைய உள்ளத்தை துக்கமா, சில காரியங்களுக்காக வாரப்பட்டு ஜெபிக்கும் போது அவருடைய உள்ள துக்கமாக இருக்கும். பரிசுத்த ஆவியானவரை நமக்கு எதுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்? ஆவியானவர் எங்க உண்டு அங்க விடுதலை உண்டுன்னு சொல்லியிருக்கார். பரிசுத்த ஆவியை பெற்ற நம்ம வாழ்க்கைக்குள்ள அந்த விடுதலை இருக்கா? அந்த மாதிரி அந்த பரிசுத்த ஆவியான நமக்குள் வரும்போது தெய்வ பயம் உண்டாகும். ஒரு தெய்வ பயம் உண்டாகும். பாவத்தை குறித்து நம்ம செயல்படும் போது, அசதியா நம்ம இருக்கும் போது, கர்த்தர் கொடுத்த வேலை, கர்த்தர் கொடுத்த கிருபை, கர்த்தர் கொடுத்த அபிஷேகம், கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்காரு, நம்ம சும்மா தூங்கிக்கிட்டு இருப்போமானா அது உள்ள முளைப்படை எவ்வளவு வேதனையாக இருக்கும். அபிஷேகம் கொடுத்ததற்கு காரணம் அவர் பாவத்தை கண்டித்து உணர்த்த, நியாய தீர்ப்பு வருகிறது, ஜாக்கிரதையாக இருங்க, விழித்து இருங்க என்று சொல்லி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கார். அந்த அபிஷேகம் உங்களை வழி நடத்தணும். யாரு? கர்த்தர். ஆள் தத்துவம் உள்ள ஜீவனுள்ள தேவனவர். அந்த தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார் என்ற அந்த உணர்வு நமக்குள்ள இருக்குதா? அந்த வழி, அந்த காரியத்துல தேவனுடைய பிரசன்னம் நம்மளை நிரக்கிறதா என்று நீங்க யோசிங்க. பிசாசானவனுக்கு என்ன ஆகும்? எரிச்சல் உண்டாகும். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கவே தேவகுமாரன் வெளிப்பட்டார். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய உள்ளத்துக்குள்ள நீங்க எப்படிப்பட்டவர்களாக தேவனை தேடுறீங்க? தேவனோடு கூட
நீங்க எந்த விதத்துல நீங்க செயல்பட்டு கொண்டிருக்கீங்க, எப்படி நடக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லிட்டு இருக்காரு, இந்த அபிஷேகம் பெற்றவங்க இருக்காங்க, அபிஷேகத்தை அவிழ்த்து போட்டுட்டு இருக்காங்க, அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கல, உலகத்துக்கு உலக காரியத்துக்கு ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கொடுத்து ஓடிட்டு இருக்காங்க. ஏதோ வாழணும், ஏதோ உலகத்தின்படி நம்ம செய்யணும். அதனால நம்ம அந்த மகிமையை, அந்த மகத்துவத்தை, அந்த வல்லமையான தேவ கிரியைகளை, தேவ மகிமையான அபிஷேகத்தினுடைய காரியங்களை பெற்று அனுபவிக்க முடியல. 100% நம்மளால அனுபவிக்க முடியல. காரணம் என்ன தெரியுமா? அந்த ஆசீர்வாதத்தை, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ரிசீவ் பண்ண முடியல, கர்த்தருடைய மகத்துவத்தை அறிந்து கொள்ள முடியல. காரணம் என்ன? அபிஷேகத்தை மேன்மைய தெரியல. எனக்கு அபிஷேகம் வேணும்னு கேட்போம், எனக்கு வல்லமை வேணும்னு கேட்போம், எனக்கு வரங்கள் வேணும்னு கேட்போம், எனக்கு கனிகள் வேணும்னு கேட்போம். ஆனா அதுபடி நம்ம வாழ நம்ம கொடுத்துருக்கோமா? அபிஷேகத்தை கொடுக்க தேவன் ஆவலா இருக்க. அவர் தெளிவா சொல்லிட்டார், மாம்சமான யாவர் மேலே நாவை ஊற்றுவேன்னு சொல்லிட்டார். அவர் இலவசமா கொடுத்துக்கிட்டே இருக்கார். இலவசமான ரட்சிப்பு, இலவசமா நமக்காக ரத்தத்தை சிந்தி நம்மளுக்கு ரட்சிப்பை கொடுத்துட்டாரு, இலவசமாக நமக்கு அபிஷேகத்தை கொடுக்கிறாரு, இலவசமாக பரிசுத்த ஆவியால் எழுதப்பட்ட வேத புத்தகத்தை கொடுத்துட்டாரு. அவர் எல்லாமே இலவசம் தான், எதுக்கும் காசு கிடையாது, எதுக்கும் பணம் கிடையாது. ஆனா அவர் கொடுத்திருக்காரு எவ்ரிதிங், எல்லாம் இலவசம், எல்லாம் இலவசம். அந்த இலவசமா ஆண்டவர் கொடுத்தாரு. அந்த இலவசமா கொடுக்கிறதுனால தான் வேல்யூ தெரியல, வேல்யூ தெரியல. நம்முடைய எல்லா காரியத்திலும் பாருங்க, இலவசமா நம்ம ஏதாச்சும் கொடுத்தா ஏதோ அவங்க கிட்ட இருக்குது, கொடுக்குறாங்க பொழுது, செய்யறாங்க பொழுதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா என் தேவனுக்கு தெரியும் நம்ம எப்படி செய்யறோம். நம் ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிறார், மனுஷன் முகத்தை தான் பார்ப்பான், உள்ள என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்ப்பானே தவிர இருதயத்தினுடைய நினைவெல்லாம் பொல்லாங்கா இருக்குதுன்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது. சிறு வயதுல இருந்தே இருதயத்தினுடைய நினைவுகள்லாம் பொல்லாங்கா இருக்கு தேவன் சொல்றார், நான் சொல்லல. ஆதியாகமம் 6வது அதிகாரத்துல படிச்சு பாருங்க. இருதயத்தின் நினைவுகள், மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் பொல்லாங்காய் நிறைந்திருக்குமானா குடும்பம் என்ன கட்டப்படும்? கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவனுடைய பிரயாசம் விருதா. எல்லா காரியத்தையும் நம்ம எதுக்காக ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே எனக்கு இது தாங்க, அது தாங்க, எல்லாத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆனா ஆத்மாவுக்காக, ஆத்மா நம்ம வளர என்ன ஜெபம் பண்றோம்? ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட், ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பு, ஆண்டவர் கொடுத்த அபிஷேகம், ஆண்டவர் கொடுத்த எல்லாம் கொடுத்துட்டார் வசனம். அதை எப்படி வாசிக்கிறோம், எப்படி ஜெபிக்கிறோம், எப்படி அதை பயன்படுத்துறோம், எப்படி நம்ம அந்த காரியத்துல நம்ம ஸ்டாண்ட் பண்றோம். நம்ம மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறோம் சொல்லு, ரைட்டு. முதல்ல எங்க ரட்சிப்பு வரணும், எங்க ஸ்ட்ராங்கா ஆகணும். ஒரு மனுஷன் இந்த இடத்துல ஸ்ட்ராங் ஆயிட்டா அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டுச்சுன்னா எத்தனை குடும்பமோ அத்தனை குடும்பமோ அந்த வேரூன்றி இருக்கிறோமா? நம்ம மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறோம், நம்ம நிலைமை என்ன, நம்மளுடைய வாழ்க்கை என்ன, நம்முடைய குடும்பம் என்ன? எத்தனை பேர் நீங்க செய்யற ஜெபத்தை கண்டு மற்ற குடும்பம் மற்ற காரியத்துல நடக்கட்டும், ஓட்டமோ நம்மளுடைய ஃபேமிலியுடைய நிலைமை என்ன? இதை நம்ம யோசிச்சிருக்கோமா? இதை பாருங்க, இந்த நோவாவுடைய வாழ்க்கையில பாருங்க. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணப்படாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று. யார் தேவ எச்சரிப்படுறா? நோவா யாரு? தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மனுஷன், தேவனோடு சஞ்சரிக்கிற மனுஷன். சாதாரண ஆள் கிடையாது, சாதாரண ரட்சிக்கப்படாத ஒரு ஆள் இல்ல. அந்த காலத்துல ஆண்டவர் இப்படி நம்மளுக்கு கிருபை, இன்னைக்கு கிருபை கிருபை கிருபை, எவ்வளவு செய்தி கேட்கிறோம், எவ்வளவு வசனங்கள், எவ்வளவு காரியம், எவ்வளவு பேர் எல்லார் மேலேயும் இன்னைக்கு அபிஷேகத்தை ஊட்டுறார். ஆனா அந்த காலத்துல ஒரு லிமிட்டடான பர்சன் மேல தான் பரிசுத்தாவின் அபிஷேகம் ஊற்றப்பட்டது. ஆனா பாருங்க, நோவாக்குள்ள அந்த தேவனுடைய சஞ்சரிப்பு, இருவருக்குள்ள ஒரு ஐக்கியம் பலனடையுது. அந்த எச்சரிப்பு யாருக்கு கொடுக்கிறாரு? தேவனை அறிஞ்ச மனுஷனை எச்சரிக்கிறார், தேவனுடைய மகத்துவத்தை அறிஞ்ச மனுஷனை எச்சரிக்கிறார், தேவனுடைய கிரியைகளை புரிந்த மனுஷனை எச்சரிக்கிறார். நம்மளை ஏமாற்ற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற மனுஷனை எச்சரிக்கிறார்.
நம்ம நிலைமை என்ன? நம்ம கொஞ்சம் அபிஷேகம் இருக்கா, கொஞ்சம் வசனம் தெரிஞ்சிருச்சா, கொஞ்சம் கிருபை கிடைச்சிருச்சா, நம்ம தான் பெரிய ஆளுன்னு சொல்றோம். இல்ல, முடிவு பரிந்தோ நிலைச்சு நிக்கணும். பாருங்க, அந்த மனுஷன் நோவாவுடைய வாழ்க்கையில ஒரு எச்சரிப்பு வருது. அந்த எச்சரிப்பு வந்தது மட்டும் இல்ல, என்ன நடக்குதுன்னா, அவன் அந்த எச்சரிப்பு சத்தத்தை கேட்ட உடனே தெய்வ பக்தி உள்ளவனா மாறிட்டான். தெய்வ பயம் அவனுக்குள்ள வந்துருச்சு. இன்னைக்கு எத்தனை வாட்டி எச்சரிச்சாலும், எத்தனை வாட்டி சொன்னாலும் துணிகரமான பாவங்கள் தான் பெருகிட்டு வருது. துணிகரமான பாவம், தேவனுக்கு அருவருப்பான காரியங்களை செய்ய துணிகரமான பாவம். நம்ம அப்படிதான் இன்னைக்கு போய்கொண்டிருக்கேன். அப்ப பாருங்க, தேவனுடைய எச்சரிப்பு தேவ பிள்ளைகளுக்கு தான் ஆண்டவர் கொடுக்கிறார். ஆண்டவர் எச்சரிக்கிறார். நம்ம எச்சரிக்கும் போது நம்முடைய செவியை அவருக்கு நேராக நம்ம திருப்பும் போது மகத்துவமான நன்மைகள் வருகிறது. பரலோக திறக்க அப்பதான் படும். பரலோக ரகசியம் அப்பதான் வெளிப்படும். தேவன் நம்மோடு இடைப்படுகிற உணர்வுகள், தேவன் நம்மோடு பேசும்போது காரியங்கள் அப்பொழுதுதான் அறிந்து கொள்ள முடியும். ஆகையால் நம்முடைய வேதத்தினுடைய மேலோட்ட கருத்துக்களை மட்டும்தான் ஈழடித்தது. சாதாரண விசுவாசியா இருப்போம், சாதாரண வசனம் வாசிக்கலாம், சாதாரண மேலான இப்ப ஒரு பாடம் சொல்லி கொடுக்குறாங்கன்னா அந்த பாடத்தை தெளிவா படிக்கணும். அது ஃபுல்லா ரீட் பண்ணி விட்டுட்டு போயிட்டா ஒன்றும் புரியாது. அதை சொல்லித்தர டீச்சருக்கு தெரியணும். அந்த டீச்சர் சொல்லித்தர தெரியணும்னா அந்த காரியத்தை அவங்க வேர்ல இருந்து இது எப்படி வருதுன்னு சொல்லி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு வரணும். ஃபர்ஸ்ட் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்குள்ள வந்தாதான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு அதுல அவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும். அந்த அனுபவம் அவங்களுக்கு வேணும். அந்த அனுபவம் அவங்களுக்கு வரும்போது தான் அவங்க பிள்ளைக்கு அது அப்படியே போய் அவங்க அனுபவத்தை ஸ்ட்ராங்கா போய் சொல்ல முடியாது. அது புரியாது பிள்ளைங்களுக்கு. அந்த பிள்ளைங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். அந்த பிள்ளைங்க விளங்கி கொள்ற மாதிரி சொல்லணும். அப்பதான் அந்த பிள்ளைங்க கேட்ச் பண்ணும். இல்லாட்டி அவங்களுக்கு என்ன செய்யாத, அவங்க எவ்வளவு டீச்சர் படிச்சிருந்தா என்ன பிரயோஜனம், எவ்வளவு அறிஞ்சிருந்தா அந்த டீச்சருக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு பிள்ளையை உருவாக்க முடியாது. ஒரு பிள்ளையை உருவாக்க முடியாது. அப்ப எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்கன்னு பாருங்க டீச்சர்ஸ். ஒரு ஸ்டூடெண்ட்டை உருவாக்குறதுக்கு ஒரு டீச்சருக்கு இவ்வளவு பாடுனா, அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிகிறனா, இந்த வேதத்தை பரிசுத்த ஆவியால் சொல்லப்பட்டிருக்குன்னா அவர் தான் டீச்சர். அவர் தான் டீச்சர். அதான் டீச்சர் தான் பரிசுத்த ஆவியார். ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர்கிட்ட வரும்போது எல்லாவற்றையும் அவரே உங்களுக்கு போதிப்பார். நம்மளை போதிக்கிறாரா, நமக்கு சொல்லி கொடுக்கிறாரா, இல்ல மேலோட்ட வசனத்தினுடைய அர்த்தத்தை புரிஞ்சு வாங்குறோமா? இது ரொம்ப முக்கியம். ஒரு வார்த்தை, எச்சரிப்பின் வார்த்தை வரும்போது திருந்தணும், மனம் மாறணும். இந்த எச்சரிப்பின் சத்தங்கள் கேட்கப்பட்டுச்சு. அவன் நோவா மாறிட்டான். மாறினவனே என்ன நடக்கு பாருங்க, அவன் பயபக்தி உள்ளவனா மாறினவனே அவன் என்ன செய்யறான், தன் குடும்பத்துக்கு ஒரு வேலையை உண்டாக்குறான். தன் குடும்பம் ரட்சிக்கப்பட, தன் குடும்பம், இன்னைக்கு எத்தனை குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்கு, எத்தனை குடும்பத்துல ரட்சிப்பு இல்லாதவங்களாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எத்தனை குடும்பத்துல, கிறிஸ்தவ குடும்பத்துல அவங்களாதான் அவங்களுக்குள்ளேயே சண்டை போடுவோம். அந்த குடும்பத்துலதான் சண்டை நிறைய வருது. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயோ பிள்ளைகளுக்குள்ள போராட்டம், அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. அப்ப நம்ம எங்க மாதிரியா இருக்கோம்? கர்த்தருடைய அடி சுவடுகளை நம்ம ரட்சிக்கப்பட்ட நாம பின்பற்றணும். அதான் மாதிரியாக நம்ம இருக்கணும். மாதிரியாக நம்ம இல்லாட்டி நம்ம ரட்சிக்கப்பட்டு என்ன பிரயோஜனம்? நம்ம குடும்பம் எப்படி ரட்சிப்பின் பேழைக்குள்ள வரும்? இந்த உலகத்துல இருக்கிற படிப்பை கொடுத்து, அந்தஸ்தை கொடுத்து, எல்லா வசனத்தை சொல்லி கொடுத்துட்டா பிள்ளைங்க ரட்சிப்பின் பேழைக்குள்ள வந்துருவாங்களா? இல்லவே இல்லை. நம்மளை நாமே ஏமாத்திக்கிறோம். சத்தியம் தெரிஞ்ச நம்மளை நாமே, நம்ம குடும்பத்தை, நம்ம பிள்ளைய நாமே ஏமாத்தி கொள்கிறோம். எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். மரணமே வந்தாலும் சரி, தேவன் நம்ம கொடுத்த ஜீவன் பரிசுத்தத்தை அவர் வருக வரைக்கும் சத்தியம் என்ன சொல்லும் அதுபடிதான் நம்ம வாழ்ந்தோம். அதுக்கு மிஞ்சி நம்ம வாழ்ந்துடா யார் வேணா வாழலாம், எப்படி வேணா வாழலாம்.
ஆண்டவர் வந்து யாரையுமே கண்ட்ரோல் பண்றதே இல்லை. நீங்க யாரையும் வந்து தண்டிக்கிறதும் இல்லை, அப்படியே விட்டு வச்சிருக்காரு. அப்படியே விட்டுட்டாரு. ஆண்டவர் என்ன சத்தியத்தை மட்டும்தான் சொல்றாரு. அவர் போய் அவங்கள போய் நல்லா தண்டிக்கணும், பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிலாம் இல்லை. அவர் இறக்கம் உள்ளவர், அவர் அன்பு உள்ளவர், காத்துக்கிட்டே இருக்க. நம்ம ரத்தத்தை செஞ்சு இவங்களை பேர் சொல்லி அழைச்சிட்டு நம்ம பிள்ளைங்களா வச்சிருக்கோமே, வழி தப்பி போயிட்டே இருக்காங்க. ஒரு நாள் வந்துருவாங்க, காத்துட்டு இருக்காங்க. அதுக்காக பனிஷ்மெண்ட் கொடுக்கறது இல்லை. அதனால தான் நீங்கள் எல்லாருமே திருப்பிங்க வந்துருக்கோம். நம்ம எல்லாருமே வந்ததுக்கு ரீசன் அதான். நம்ம மேலே ஒரு கிருபை வச்சிருக்கேன். நம்மளை தள்ளி விட்டு எங்கேயுமே உள்ள நுழைய விடாத பண்ணுறதே இல்லை. நமக்குள்ள அந்த ஐக்கியம் இருக்கா? நமக்குள்ள அந்த அன்பு இருக்கா? நம்ம குடும்பத்தில் நம்ம கணவரை நேசிக்கிறீங்களா? மனைவியை நேசிக்கிறீங்களா? பிள்ளைங்களை நேசிக்கிறீங்களா? உங்களால் நேசிக்க முடியுதா? உற்றார் உறவினர்களை நேசிக்கிறீங்களா? நண்பர்களை நேசிக்கிறீங்களா? நேசிக்க முடியுதா? குற்றப்படுத்தி கொண்டே நம்ம வாழ்றோம். நம்ம இதை யோசிக்கணும். பாருங்க, இது எல்லாத்தையும் பாருங்க இந்த நோவா செய்யறாங்க. இந்த பயபக்தி ஆனவனை அந்த ரட்சிப்பின் வேலைக்குள்ள அந்த வேலையை கட்ட அவர் ஆரம்பிக்கிறார். பாருங்க, அதில் பாருங்க, அதுல எப்படிப்பட்ட நமக்கு ஒரு விசுவாசம். முதலாவது நம்ம கிறிஸ்துவ குடும்பத்துக்குள்ள ஒரு விசுவாசம் முதலாவது தேவை. எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. விசுவாசம் இல்லாமல் பாத்தீங்களா? அப்போ முதலாவது நம்ம விசுவாசிக்கணும். நோவா என்ன செய்யறாரு தெரியுமா? அங்க வந்து அவர் சொல்லிட்டாரு, பிளான் பண்றாரு. இன்னும் மழை இல்லை, ஒண்ணும் கிடையாது, வேலையை கெட்டுட்டார். அவர் கண்ணுக்கு முன்பு ஒண்ணுமே இல்லை, எல்லாம் வனாந்தரம் தான், எதுவுமே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோ, ஒண்ணுமே கிடையாது. ஆனா அவர் சொன்னோன்னு ஒரு விசுவாசம். அந்த விசுவாச கண்களை கர்த்தர் சொல்லிட்டார். அப்படியே பிளைண்டா நம்புறாரு. இன்னைக்கு மனுஷங்களை இன்னைக்கு என்ன செய்யறாங்க? மனுஷங்களை கொஞ்சம் அவங்கள கருணை காமிச்சு கொஞ்சம் பேசிட்டா அவங்க மனுஷனை போய் ரொம்ப நம்பிடுவாங்க. இன்னைக்கு அதான் செய்வாங்க, மனுஷனை நம்பிடுவாங்க. இவங்க நமக்கு நல்லது செஞ்சிருவாங்க, ஏதாச்சும் நல்லது நடக்கும் அப்படி சொல்லி நம்புவாங்க. மனுஷனை போய் நம்பிடுவாங்க. ஆனா கர்த்தரை மட்டும் நம்ப மாட்டாங்க. கர்த்தர் வந்து நம்ம சூழ்நிலை, நம்ம பின்னாடி ஏதாச்சும் ஒரு நன்மைகள் இருந்தா ஏதாச்சும் கிடைக்கும், ஏதாவது ஒரு காரியம் செஞ்சிடலாம், அந்த நம்பிக்கை வரும். ஒண்ணுமே இல்லாத ஆண்டவர் அழைச்சிட்டார்ல, அவரை நம்பணும். ஒண்ணுமே இல்லாட்டி அழைக்கிறார். நம்ம கிட்ட என்ன தகுதி இருக்கு? நம்ம கிட்ட என்ன பரிசுத்தம் இருக்கு? என்ன சாட்சி? ஒண்ணு இல்லை நம்ம கிட்ட. ஆனா கிருபையா அவர் நம்ம தேடுவார். நமக்கு ஒரு வேலையை கொடுக்கிறார், நமக்கு ஒரு காரியத்தை இப்படி செய்யன்னு சொல்லி ஒரு கட்டளையை கொடுக்கிறார். நம்ம அதை மட்டும் கவனமா அவர் பிளைண்டா சொல்ற செய், அவ்வளவுதான். ஆண்டவர் சொன்னா செஞ்சிடணும். அது சொல்றது தெளிவா தெரியும். இன்னைக்கு நோவா கண்டிப்பா தெரிஞ்சுக்கோம், இந்த வேலையை கெட்டுட்டாரு, தெளிவா தெரியும். ஆண்டவர் சத்தம் எப்பொழுதும் நம்ம ஆண்டோடைய அந்த ஆவியானுடைய வல்லமை இருந்துச்சுன்னா நம்ம உள்ளத்துல அந்த தெளிவான வெளிப்பாடை நம்மளால அறிந்து கொள்ள முடியும். அவர் ஒரு வெளிப்பாடு கொடுத்தா பயமும் உண்டாயிடும். ஏன் பயம் உண்டாகனா, அது எப்படி செய்யறதுன்னு ஒரு பயம், தெய்வ பயம். கரெக்டா செய்யணும் வர, பர்ஃபெக்டா செய்யணும் வர, அந்த பயம் நமக்குள்ள வரும். இது எப்படி செய்யறது ஆண்டவரே? எல்லாவற்றையும் அவர் பாதத்துல காத்திருந்து ஜெபம் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும்னு சொல்லி நீங்க ஆலோசனை கேட்கும் போது ஒரு பெரிய மாறுதல் உண்டாகும், ஒரு பெரிய காரியம். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்படுகிறோம், அப்படியே எடுக்கிறோம், அப்படியே செயல்பட அதுக்கு வேண்டிய ஒர்க்கை நம்ம செய்யறோம். இப்போ பாருங்க, அந்த வேலை கட்ட சொல்லிட்டாரு. அந்த வேலை கட்டுறது அவ்வளோ ஈஸியா? நல்லா யோசித்து பாருங்க. வேலை கட்டுறது வெரி டஃப். யூடியூப்ல பார்த்தேன், அதுல போய் பார்த்தீங்கன்னா வேலை மாதிரி பெருசா ஒன்று கட்டி வச்சிருக்காங்க. அதுல பேழையில் என்னெல்லாம் இருக்குன்னா, அந்த நோவா காலத்துல வாழ்ந்த அவர் எப்படி ஜோம் பண்றாரு, அவங்க என்னெல்லாம் யூஸ் பண்றாங்க, அவங்க ஃபேமிலி எப்படி இருக்கு, அந்த மிருகங்கள் எல்லாம் எந்தெந்த அறைக்குள்ள வைக்கிறாங்க, இது எல்லாத்தையுமே ஒரு இதாவே வச்சு அப்படியே ஒரு கட்டி வச்சிருக்காங்க. போய் பார்க்குற மாதிரி ஒரு அது வந்து ஆர்டிஃபிஷியலாக செஞ்சுருக்காங்க. ஆனால் இது வந்து இந்த நோவா கட்டினது வந்து அவரே தெய்வன் சொல்றாரு, இந்த அளவு கட்டு, இந்த அளவு கட்டு, இந்த அளவு கட்டு, நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். பாருங்க, ஒவ்வொரு மிருகம்
ஒவ்வொரு பேர்டு அதை ப்ரொடெக்ட் பண்ணணும். இன்னைக்கு நம்ம வீட்டில் வளர்க்குறோம், ஒரு கோழி குஞ்சு வளர்த்தா கூட அது செத்து போடும். ஒரு இது நீங்க வளர்ந்து நாய் வளர்த்தா அது செத்து போடும். பராமரிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது, அது எல்லாமே இதாயிடுது. ஆனா அந்த பேழைக்குள்ள இத்தனை ஐட்டங்களையும் உள்ள வைக்கிறாங்க. எல்லாத்துலயும் ஜோடி ஜோடாண்டு உள்ள கொண்டு போட்டாரு. எல்லாத்தையும் கொண்டு போனா என்ன, இது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். ஒரு டீச்சருக்கு ஒரு பிள்ளைய சொல்லி தரதுக்கு கஷ்டம், ஒரு ஸ்கூல்ல நடத்த கஷ்டம். ஆனா இப்போ இன்னைக்கு பாருங்க, நீங்க அந்த பேழையை அப்படி கட்டணும்னா எத்தனை அந்த ஆண்டுகளை பாருங்களேன். அப்போ யார் உதவி செஞ்சா? நோவாக்கு யாருமே உதவி செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. அந்த நேரத்துல அவங்க குடும்பம் கூட பாருங்களேன், நோவா சொல்றாரு, இப்படி ஒரு எச்சரிப்பு வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு குடும்பத்திற்கு சொல்லியிருப்பாரு. குடும்பத்துக்கு மட்டுமா சொல்லியிருப்பாரு? இல்ல, அந்த ஊர்ல இருந்து அத்தனை பேருக்கு இந்த எச்சரிப்பு போயிருக்கும். இப்படி மழை வரப்போகுது, இந்த வெள்ளம் வரப்போகுது, இதெல்லாம் அழிக்கப்பட போது, எல்லாத்தையுமே சொல்லியிருப்பார். அதெல்லாம் அழிக்கும் போது என்ன நடக்கும்னு சொல்லியிருப்பார். என்ன நடக்கும்? இந்த இடத்துல இந்த எல்லாம் அழிஞ்சிரும், இந்த பேழைக்குள்ள இருக்கிற நீங்க தான் காக்கப்பட போறீங்க. எல்லாம் தெரிஞ்சுட்டு, ஆனா அந்த ஜனங்களுக்கு உள்ளத்தையும் சொல்லியும் அவங்க காதுல ஒருவருக்குள்ளும் போகல. நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு வந்த அத்தனை பேர் உள்ளத்துக்குள்ளும் தேவனுடைய வார்த்தை பலமா கிரியை செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனுடைய வல்லமையான வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் திரும்பி வராது. நீங்க பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். கர்த்தர் பலமா கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நம்ம அற்புத அடையாளம் தான் வந்தாதான் பலமான காரியமா. அற்புத அடையாளத்தை பெற்று எத்தனை வருஷம் நம்ம உயிரோடு இருக்கோம்? அந்த லாசருவை 4 நாள் கழிச்சு உயிரோடு எழுப்பிட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 4 நாள் கழிச்சு லாசர் உயிரோட வந்துட்டான். 4 நாள் கழிச்சு ஜீவன் உலகத்துல எல்லாரும் பாக்குறாங்க, டைரக்டா பாக்குறாங்க. என்ன நடக்குது? மிரக்கல். லாசர் உயிரோடு வரலாம். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பி கொடுத்தாரு. ஆனா அந்த லாசர் இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்காரா? இல்ல. மரணம்ன்றது ஒன்று உண்டு. மரணத்திற்கு பிறகு, அதுக்கு பிறகு நியாய தீர்ப்புன்னு ஒன்று உண்டு. இதுதான் உண்மை பாருங்க. அப்ப அந்த விசுவாசம் முதலாவது நமக்குள்ள இருக்கணும். அப்ப அந்த பேழையை கட்டி அதை கட்டுறது அவ்வளவு லேசான காரியம் இல்லை. அது எல்லாவற்றிலும் ஹார்ட் ஒர்க். ஊழியர் செய்யறது லேசான காரியம் இல்லை. ரட்சிக்கப்பட்டீங்கன்னு சொல்லிட்டீங்கல்ல, நீங்க சும்மாலாம் இருக்க முடியாது. இயேசு இருந்தா போதும், மற்றபடி நான் என்ன செய்யறேன்? என் வேலையை செய்யறேன், என் குடும்பத்தை பார்க்கறேன் போதும் நீங்க நினைச்சீங்கன்னா அது நீங்க தான் ஆண்டவர் கணக்கு. அவ்வளவு லேசான காரியம் இல்லை. உங்க ஒரு வீட்டுக்குள்ள நீங்க குடும்பத்துக்குள்ள போறீங்கன்னா அந்த வீட்டுடைய சூழ்நிலை முதலாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த குடும்பத்தினுடைய நிலைமைகள், அந்த குடும்பத்தினுடைய பிள்ளைகளுடைய நிலைமைகளை ரட்சிக்கப்பட்ட நீங்க ஒரு தாயாக, தகப்பனாக அந்த வீட்டுக்குள்ள நீங்க என்ன ஸ்டெப் எடுக்கிறீங்க? இன்னைக்கு பேழையை கட்ட அந்த பேழைக்குள்ள தன் குடும்பம் போறதுக்கு யார் ஸ்டெப் எடுக்கிறா? நோ. அவர் ஹார்ட் ஒர்க் பண்றாரு. குடும்பத்தை அவர் சரி பண்றார், அவங்கள விசுவாசத்துக்குள்ள வளர்க்கிறார். அவங்க தான் அந்த பேழையை கட்ட உதவி செய்கிறாங்க. கிருபை, இதுதான் கிருபை. எதுக்கு தெரியுமா கிருபை தராரு? கஷ்டமான ஹார்டான வேலைகளை பார்க்க தான் கிருபை. பாடு உபத்திரத்துல போறமே அதுல கீழே விழுந்துடாம இருக்கதான் கிருபை தர. இந்த உலகத்தை ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு கிருபை தேவையில்லை. இந்த உலகத்தில் உள்ள காரியங்களுடைய வாழ்றதுக்கு கிருபை தேவையில்லை. கர்த்தரோடு இசைந்து நடக்க, கர்த்தர் கொடுத்த அந்த தரிசனத்தை நிறைவேற்ற, அதன்படி ஒர்க் பண்ணு, அதுபடி ஹார்ட் ஒர்க் பண்ணு, அதுக்கு தான் கிருபை தராரு. ஹல்லேலூயா. மோசேக்கு எது கிருபை கொடுத்தார்? மோசேயை பார்த்து ஆண்டவர் ஏன் சொன்னார்? என் கண்கள்ல உனக்கு கிருபை கிடைச்சிருக்கு. ஒரு மனுஷனுக்காக என்ன கிருபை? இஸ்ரவேல் ஜனங்கள் குடும்பமாக பாதுகாக்கப்படணும். தேவ திட்டமான காரியத்துக்கு அவங்களை வழி நடத்தணும். அது அவரால் முடியாது. அவர் சாதாரண மனுஷன், பலவீனமான போன்ற திக்குவாய் உள்ளவர், ஒண்ண முடியாது. ஆனா தேவ கிருபை வருமானா அந்த மனுஷன் காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் வரும். கிருபை வரும். அந்த கிருபை தான் தேவனுடைய ஆவியானவருடைய பலமா அந்த மனுஷன் மேல இறங்கிடும். அதுக்கு ஏத்த அதன்படி அவர் நடப்பார் பாருங்க.
அதனுடைய இத்தனை லட்சம் மக்களை நடத்துறது லேசான காரியம் இல்லை. அவர் செய்யறார். அதுக்கு தான் கிருபை, அதுக்கு தான் கிருபை. குடும்பத்துல ரட்சிக்கப்பட்டவங்க ஒருத்தர் இருந்தா அந்த வீட்டுக்குள்ள அந்த குடும்பமே ரட்சிக்கப்படுதான் அவர் சொல்லி கொடுத்திருக்காரு. அதுதான் விசுவாசம். அப்ப அந்த ஒருவர் மூலமாக அந்த வீட்டுக்குள்ள ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? நம்ம ஒர்க் பண்ணணும். வீட்டுல மனதால் போட்டு ஜெபிக்கணும். தன் குடும்பத்தை முதலாவது கட்டணும். தன் குடும்பத்திற்காக பிரயாசப்படணும். தன் குடும்பத்திற்காக உபவாசிக்கணும். தன் குடும்பத்தின் காரியங்கள்ல பிள்ளைகளை வளர்க்கறதுல எல்லா விஷயத்திலும் நம்ம கிருபையாக நம்ம வாழும்போதுதான் அதுக்கு தான் தேவ கிருபை தான். அதுக்கு தான் தேவ கிருபை. வேற எதுக்கும் தேவ கிருபை இல்லை. நமக்கு இது வேணும் அது வேணும் கேட்கறதுக்கு தேவ கிருபை இல்லை. அது தன்னால கிடைக்கும். அப்ப நீங்க ஒர்க் பண்ணணும், ஹார்ட் ஒர்க். ஏன்னா இந்த கிருபை ஏன் தராருன்னா நமக்கு யுத்தம் பிசாசோடு இருக்கு. பிசாசோட நமக்கு ஒரு யுத்தம் இருக்கு. இப்ப இந்த கிருபை யார் மேல இருக்குன்னா சங்கீதம் 36:10 வாசிங்க. 36:10. உண்மை அறிந்தவர்கள் மேல தேவ கிருபை வருது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தேவ கிருபை எப்போ வந்துருது? நீங்க எப்ப நம்ம இயேசுவை அறிஞ்சிட்டோமோ அன்னைக்கே தேவ கிருபை மேல வந்துருச்சு. தேவ கிருபை வந்துருச்சு. அந்த கிருபை நமக்கு வந்து எப்படி இருக்கணும்னா அந்த கிருபையை நம்ம இழந்து போகக்கூடாது. அந்த கிருபையை நம்மளுடைய உன்னை விட்டு விலகாதபடிக்கு இருக்கணும். அந்த நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாது இருப்பதாக. கிருபை எப்ப கிடைக்குது? தேவனை அறிஞ்ச உடனே கிடைச்சிருது. இயேசுன்னு தெரிஞ்ச உடனே கிடைச்சிருது. எவ்வளவு அழகா கொடுத்துறாருல. பாவத்தை அறிக்கை செஞ்ச உடனே அவர் தெரிஞ்சவன் பாவத்தை அறிக்கை செஞ்சுவான். அப்போ கிருபை கிடைச்சிருச்சு. அந்த கிருபை கிடைச்சது. நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதா? அதை விட்டு விலகாது இருக்கணும். அதை விட்டு விலகிட்டா கஷ்டம். பாருங்க, அதே 63 சங்கீதம் 3வது வசனத்தை வாசிங்க. ஜீவனை பார்க்கிலும் எது நல்லது? கிருபை நல்லது. அப்போ நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கோம்? இந்த ஜீவனுக்காக, இந்த உலகத்துல வாழ்ற இந்த உயிருக்காக வாழ்றதுக்காக என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? வாழ்ந்துட்டே இருக்கோம். அதுக்கு தான் பிரயாசப்படுறோம். இன்னைக்கு எது கிடைக்கும்? இன்னைக்கு ஏதாவது எனக்கு கிடைக்குமா? இன்னைக்கு ஏதாவது ஒரு வகையில நான் ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சிருவேனா? பெஸ்டா வந்துருவேனா? இது ஜீவனுக்கு தேடுற காரியங்கள். ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? ஜீவனுக்கு தேடாத. ஜீவனுடைய காரியம் கர்த்தரே கொடுப்பாரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படுவார். ஆனா இதுக்கு கிருபை தரல. நல்லா புரிஞ்சுக்கணும், அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். கிருபை ஏன் ஆண்டவர் தராருன்னு. கிருபை விலையேற பெற்றது. கிருபை லேசா கிடைச்சிடாது. கிருபை கொடுக்கிறாருன்னா அதை பயன்படுத்திக்கணும், அதை தக்க வச்சுக்கணும், அதிலே வளரணும், அதை விட்டு விலகிடக்கூடாது. கிருபையாக அதை நீங்க காத்துக்கொள்ளும் போதுதான் கிருபை பெற்ற உங்களை அழைச்ச அழைப்பு, உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தரால் செய்ய முடியும். இல்லாட்டி கர்த்தர் உங்களை விட்டு விலகிடுவார். நீங்க எப்படி கர்த்தருடைய கிருபையை விட்டு விலகுறீங்களோ அவர் உங்களை விட்டு விலகிடுவார். நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். கிருபை, தேவன் கொடுத்த கிருபைய நம்ம அவ்வளவு இதை விடவே முடியாது. பாருங்க, இந்த ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 19வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 19:19. போதும். யாருக்கு கிருபை கிடைச்சது? லோத்துக்கு. உன் கண்களில் அடியனுக்கு கிருபை கிடைச்சது. பாருங்க, அடுத்தது பாருங்க 19:17 வாசிங்க. பாத்தீங்களா? நீங்க அழியாதபடிக்கு லோத்தை பார்த்து அந்த தெய்வத்தோட சொல்ற என்ன சொல்றான்? இந்த சமபூமி நிற்காத, உன் ஜீவன் தப்ப, நீ ஓடு, தப்பிச்சு போயிடு அப்படின்றான். ஆனா அவங்க என்ன செய்யறாங்க? 19:26 வாசிங்க. அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூங்கிட்டான். எங்க கிருபை? கிருபை எங்க போயிடுச்சு? போ
தேவன் கிருபை கொடுத்தார். தேவன் கிருபை லோத்து குடும்பத்துக்கு கொடுத்தார். ஆபிரகாம் ஜெபிக்கிறாரு. ஆபிரகாம் அவருக்காக பரிந்து பேசுறாரு, துடிக்கிறாரு. தன்னுடைய உறவு, தன்னுடைய அண்ணன் மகன் குடும்பம் அழிக்கப்படுது. வேதனை தாங்காதபடிக்கு அவர் என்ன செய்யறாரு? ஜெபிக்கிறாரு. ஆண்டவர்கிட்ட இறக்கம் கேட்கிறாரு, கிருபை கேட்கிறாரு, தயவு கேட்கிறாரு, எல்லாம் கேட்கிறாரு. அதே போல கர்த்தர் கிருபையும் லோத்துக்கு கொடுக்கிறார். ஜெபம் கேட்கப்படுது. நல்லா புரிஞ்சுக்கணும்தான். ஜெபம் கேட்கப்பட்டிருக்கு. ஜெபம் தள்ளப்படல. ஜெபம் தேவனுடைய சன்னிதானத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்டுருச்சு. ஆபிரகாமுடைய ஜெபம் கேட்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த தவறு செய்யறது, இவ்வளவு கிருபை கொடுத்தோம், இவ்வளவு செஞ்சோம், இந்த உலகத்தினுடைய ஜீவனுக்காக, இந்த சோதம் குமார பட்டணத்தினுடைய இச்சைக்காக, பாவத்தினுடைய கிரியைகளுக்காக, உலக ஆசைகளுக்காக அவனுடைய மனைவி என்ன செய்யறா? பின்னிட்டு திரும்பிட்டான். அப்போ இந்த லோத்து ஜெபிக்கிறாரு, கிருபை கிடைச்சிருச்சுன்னு தன் குடும்பத்துல. அது கூட இன்னொரு விஷயம், அவங்க என்ன சொல்றாங்கன்னா லோத்து கிட்ட, உன் சொந்தம், உன் பந்தம், நீங்க யாரெல்லாம் இருக்காங்களோ, எத்தனை சான்ஸ் கொடுக்குறாங்க பாரு. யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரையும் கூட்டிட்டு போயிடு. தப்பிச்சு போட்டோம், எல்லாரையும் கூட்டிட்டு போ. ஒருத்தரையும் விட்டுறாத. அவன் சொந்த பந்தங்கள் மேல எவ்வளவு அக்கறையா இருக்காங்க பார்த்தீங்களா? சொந்த பந்தங்கள் மேலும் நம்ம அவங்க செய்யற குற்றத்தை தப்ப பார்ப்போம். ஆனா ஆண்டவர் பாருங்களேன், ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு அவங்களுக்கு மறுபடியுமாக. நம்ம அப்படி ஆண்டவர் அப்படிலாம் பார்க்க மாட்டார். அவர் சுத்த கண்ணு, அவர் பரிசுத்த, அவர் சான்ஸ் கொடுக்குறார். திருப்பி ஒரு சான்ஸ் கொடுத்து அந்த குடும்பம் எத்தனை பேரையும் நீ கூட்டிட்டு போயிட. அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க அதை பத்தி மேன்மையே தெரியல. எத்தனையோ பேர் நம்மளுடைய குடும்பங்கள்ல கூட ரட்சிக்கப்படாதவங்க இருப்பாங்க. நம்ம போய் இல்லை ஆளுங்க சத்தியத்தை இப்படி சொல்லியிருக்கு, காத்துக்கொள்ளுங்க கிருபைய சொல்லுவோம். அவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்க சூழ்நிலைய, அவங்க காரியங்களைய, அவங்களுக்குள்ளே அவங்க ஒரு வட்டம் போட்டுட்டு அவங்க சொல்லுங்க சரின்னு சொல்லி விளக்கிட்டாங்க. அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அது எவ்வளவு வேதனையான ஒரு காரியம். நம்ம சத்தியம் அறிஞ்சு அந்த சத்தியத்தின்படி ஆண்டோடைய வார்த்தையை சொன்னாலும் கேட்க காவியம். வார்த்தையை கேட்டா பத்தாது, கிரியையில நடக்கணும். இல்லாட்டி ஆபத்து இருக்கு. வார்த்தையை கேட்கிறான், கிரியையில இல்ல, அவனால செயல்படுத்த முடியல. லோத்து குடும்பமே அழிஞ்சு போச்சு. தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பான குடும்பமாக மாறி, உங்க குடும்பத்தை கட்ட ஒரே நாள்ல முடியவே முடியும். உங்க வீட்டுல யாரும் ரட்சிக்கல இல்லையா? கெட்ட பழக்கத்திலும் இன்னும் பிரச்சனையிலும் போராட்டத்திலும் போறாங்களா? அவங்க மேல அன்பு காட்டுங்க. ரட்சிக்கப்பட்ட நீங்க அவங்களுக்காக நீங்க மாம்சத்தின்படி ஆலோசனை கொடுத்தா ஒண்ணும் செல்ல. அவங்க அதுக்கு மேல ஞானமா பேசுவாங்க. ஏன்னா அவங்களும் மாம்சத்தின் ஞானத்தில் தானே பேசுறாங்க. அப்ப கர்த்தருடைய ஞானத்தின்படி அவர் அபிஷேகத்தை நிரப்பப்படும் மட்டும்தான் தேவனுக்கு பயந்து தேவனுடைய வார்த்தையை பேசுவாங்க. மாம்சத்தின் படி பேசும்போது, மாம்சத்தோடு கூட பேசும்போது ரெண்டு பேரும் ஜெயிக்க மாட்டாங்க. ரெண்டு பேருக்குள்ள பரிசுத்தம் கெட்டு போயிடும். ரெண்டு பேருக்குள்ள சாட்சி கெட்டு போயிடும். ரெண்டு பேருக்குள்ள அந்த சமாதானத்தை இழந்தே போயிடுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் செய்யவே முடியாது. அப்படி நம்மள ரத்தம் சிந்தணும். அவர் கிரியை செய்யணும். அவர்கிட்ட நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து, நான் இன்னும் என்ன தவறு செஞ்சேன், நான் இன்னும் என் குடும்பம் ஏன் இன்னும் ரட்சிக்கப்படாம இருக்கு, நான் இன்னும் என்ன சரியாகணும் என்று நம்மை தாழ்த்தி நம்ம தான் ஆண்டவர் பாதத்துல கதறணும். ஏன்னா அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படலையே, அவங்க தேவனை பத்தியே சரியா தெரியலையே. அவங்கள குற்றம் சொல்றதுனால நமக்கு என்ன பலன்? தேவனை அறிஞ்ச நாம் எப்படி இருக்கிறோம்? அப்பதான் இந்த கிருபை நம்ம மேல இறங்குற கிருபை கட்டாயம் நம்ம குடும்பத்து மேல இறங்கும். ஹல்லேலூயா. அது அவங்க ரட்சிக்கப்படாம இருந்தாலும் ஒரு நாள் ரட்சிக்கப்படுவோம். அந்த கிருபை இருக்கு. நம்ம நிர்மூலமாகாத இருப்ப தேவனுடைய சுத்த கிருபை. தேவன் அந்த கிருபையை கொடுப்பார். அங்க நீங்க பாருங்க, எந்த விதத்துல எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்,
இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. அப்ப நம்ம நீங்க ரட்சிங்க, நீங்க ரட்சிப்படுங்க, நீங்க ரட்சிப்படுங்க, நீங்க ரட்சிங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொன்னாலும் அவங்களுக்குள்ள நம்ம போய் மாம்சத்துல சொல்ற காரியம் வராது. அப்ப எப்ப அவங்களுக்குள்ள கிரியை நடக்கும்னா அவங்களுக்காக தரப்புல நின்று ஜெபித்து தேவ சத்தியமான வார்த்தைகளை பெற்று அவங்களோடு கூட பேசும்போது நிச்சயமா அவங்களுக்குள்ள கிரியை நடக்கும். நிச்சயமா கிரியை கேட்காதவங்க கூட ஏதோ கொஞ்ச நேரமாச்சு கேட்கும், சத்தியத்தை கேட்பாங்க, நிச்சயமா கேட்பாங்க. இதுதான் அது யார் கொடுக்கிறாங்க? தேவன் கொடுத்த கிருபை, தேவன் கொடுத்த ஈவு, கிஃப்ட். இது மனுஷன் கிட்ட இருந்து வர்றதே கரெக்டாக. நான் இத்தனை பேரை மாத்திட்டேன், இத்தனை பேர் ஒன்றும் கிடையாது. இருதயத்தை சோதித்து அறியக்கூடியவர் கால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் வேணா நம்ம சபையில ஆட்களை கூட்டிடலாம், நம்ம இந்த மாதிரி கூட்டிட்டு வரலாம், எல்லாமே செய்யலாம். ஆனா இருதயத்தை சோதித்து அறியக்கூடியவர் தேவன். வந்தவங்க சத்தியத்துக்குள்ள நிலைச்சு நிற்கணும். அதுதான் தேவன் விரும்புகிற காரியம். அங்க பாருங்க, அப்ப இந்த பேழைக்குள்ள அந்த 8 பேரை போகிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பேழை கட்டப்பது. உங்க குடும்பத்துக்காக நீங்க உபாசிக்கிறீங்களா? வேதத்தை வாசிக்கிறீங்களா? ஜெபிக்கிறீங்களா? குடும்ப ஜெபம் செய்றீங்களா? தேவனை தேடுறீங்களா? இதை உங்களுக்கு இன்னைக்கு நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொண்டா நாளைக்கு அற்புதத்தை காண்போம். அதுக்கு தான் உபவாசம் செய்வோம். அதுக்கு தான் நம்ம இன்னைக்கு குடும்பமா வந்திருக்கிறோம். அதுக்கு தான் இன்னைக்கு எத்தனையோ பேர் நிறைய நேரம் ஜெபம் பண்ணியிருக்கீங்க. நிறைய காரியத்துக்கு பதிலே இல்லை, நிறைய நன்மைகளை பெற்று அனுபவிக்க முடியல. எல்லாம் குழப்பம், எல்லாம் சமாதானம், வறண்ட நில, வறட்சியான ஒரு காரியத்துல ஆத்மாவும் இருக்கிறது, குடும்பமும் இருக்குது, சூழ்நிலைகள் அப்படி இருக்கு. இன்னைக்கு இது உடையும். அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இதை குறிச்சுதான் ஆண்டவர் எனக்கு ஒரு வாரத்தை கொடுத்தபடியால் செவ்வாய்க்கிழமையில வாரத்துல ஒரு நாள் டியூஸ்டே நைட்டு 9 மணியிலிருந்து 9:30 மணி வரைக்கும் குடும்ப ஜெபம்னு நாங்கள் அதை நடத்துகிறோம். கர்த்தர் ப்ரேயர் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காரு. அதில் நிறைய வசனங்களை அந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸில் போல கர்த்தர் கிருபை செஞ்சார். அந்த வசனத்தின்படி அது வெறும் ப்ரேயர் பண்ணிங்கன்னா வேதத்தை கேளாதபடி செய்கிற ஜெபம் அது. அப்போ நீங்கள் ஒவ்வொரு வசனமா அந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸில் போட்ட ஒவ்வொரு வசனமா வாசித்து ஜெபிக்கும் போது அந்த வசனத்தின்படி கர்த்தர் நம்மளை என்ன செய்வாராம்? விடுதலை. ஆண்டவர்கிட்ட போய் நம்ம எப்படி ஜெபம் பண்றோம்? ஆண்டவரே, இந்த கெட்ட பழக்கத்திலிருந்து விடுதலாக்குங்க, இந்த பொல்லாத குணத்திலிருந்து விடுதலாக்குங்க, இப்படி ஜெபம் பண்றோம். ரைட்? அது வசனம் இருக்குல்ல, இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு போட்டிருக்காண்டவர். இப்படி கெட்ட வார்த்தைலாம் ஒன்றும் வாயிலிருந்து வரக்கூடாதுன்னு போட்டிருக்காண்டவர். இப்படிலாம் கசப்பு இருக்கக்கூடாதுன்னு போட்டிருக்காண்டவர். இப்படி மன்னிக்கணும்னு போட்டிருக்காண்டவர். நீங்க இந்த வார்த்தையின்படி என் பிள்ளையர் மன்னிங்க, இந்த வார்த்தையின்படி எங்க குடும்பத்தை ரட்சிங்க, இந்த வார்த்தையின்படி செய்ய. அத்தாரிட்டியோட செய்கிற ஜெபம், அதிகாரத்தோடு செய்கிற ஜெபம், அந்த ஜெபத்துக்கு பதில் வராம போகவே போக. நம்ம அதுக்கு ஸ்டெயின் எடுக்கிறோமா? ஸ்டெப் எடுக்கிறோமா? நம்ம குடும்பத்துக்கு நான் சொல்றேன். நம்ம வெளியாளுக்கு ஜபிக்கிறத பத்தி நான் பேசல, நீங்க மற்றவங்களுக்காக ஜபிக்கிறத பேசல, நான் பேசுறது நம்ம குடும்பத்துக்கு. எவ்வளவு நேரம் அந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸ் 15 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு. இன்னைக்கு அதுதான் ஜோம் நடக்கும். அந்த 15 பாயிண்ட்ஸை நீங்க எப்படி ஏதோ கொடுத்துருக்காங்க ஜோம் பண்ண சொல்லி தூக்கி வை. நாளைக்கு இல்லாட்டி நாளைக்கு பார்த்துக்கலாம். யாருக்கு நஷ்டம்? வீடு தேடி வருது, கதவை தட்டி வருது. தேவன் இருதய கதவை தட்டிக்கிட்டே இருக்காரு. யார் திறக்கிறாங்களோ அங்கதான் போவாரு. அப்ப இதுவும் தட்டிக்கிட்டே இருக்காரு. கையில கொடுக்குறாரு, கிஃப்டா கொடுக்குறாரு. வழி இதுதான், வழி இதுதான். இதுபடி நீ செய், உன் குடும்ப ரட்சிக்க. வேலை கட்டுனார் சொன்னார்ல ஆண்டவர். அவன் கஷ்டப்பட்டானா? அவன் இல்ல இல்ல இதெல்லாம் கஷ்டம், இதெல்லாம் கஷ்டம் இல்ல, ஹீல் பண்ணி அது எப்படின்னா அவர் என்ன சொல்றாரோ அந்த வேலையை அப்படியே அவர் கட்டுறாரு. அதான் இருக்குது. அதுதான் தேவன் செய்கிற ஒரு மகத்துவமான ஒரு காரியங்கள். அவர் என்ன சொல்றாரோ, அவர் கட்டளைக்கெல்லாம் ஆதியாகமம் 7வது அதிகாரம் 5வது வசனம். அதுதான் நோவா தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் கர்த்தர் என்னெல்லாம் சொல்றாரோ அது ஹார்டா, அது லேசா, அதெல்லாம் பார்க்கல. ஆண்டவர் சொல்லிட்டார் செய். இன்னைக்கு நம்ம
மற்றவங்க யார் சொன்னாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்களுக்கு செய்கிறோம், ஹெல்ப் பண்ணுறோம், எல்லாம் வெரி குட். ஆனால் கர்த்தருக்கு நம்ம அதை செய்கிறோமா? கஷ்டம்தான். சில காரியத்தை விட வேண்டியது வரும், சில காரியத்தை மறக்க வேண்டியது வரும், சில காரியத்தில் இது நஷ்டம் வரலாம், சில காரியத்தில் என்னென்னவோ வரலாம். அதால பவுல் சொல்றாரு, என்ன சொன்னாரு? நம்ம மரணமோ சாவோ எது வந்தா, பட்னியோ பஞ்சமோ, வாயில ஈஸியா சொல்லிடுறோம், நஷ்டமோ லாபமோ எது வந்தாலும் தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? ஆனா இந்த இடத்துல நோவாக்கு வந்து ஒரு கட்டளை வருது. அவன் என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய்யற. இன்னைக்கு நமக்கு ஒரு கட்டளை ஆண்டவர் கொடுத்துருக்காருல்ல. இஸ்ரேல் ஜனங்க இது எப்ப தெரியுமா? இது வந்து நம்ம நியாயப்பிரமாணங்கள்லாம் வரல, இயேசு கிறிஸ்துவுடைய கட்டளை எல்லாம் வரல. அப்போ டைரக்டா ஆண்டவர் வந்து அதை பேசுறாரு. டைரக்டா அந்த மனுஷன்கிட்ட என்ன வேலை கேட்டு, இது ஒரு கட்டளை, நம்ம கட்டளை கொடுத்துருக்காரு. இப்போ அப்ப இந்த கட்டளைக்கு அவர் ஒபே பண்றாரு, ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறாரு. நம்ம ஆண்டவருடைய கட்டளை கீழ்ப்படி. ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை நல்லா பாருங்களேன், கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கிறதுலே சிம்பிளான ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. அன்பாரு, பொய் சொல்லாத, நேசி, உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி, உன் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு எல்லாரும் மேல அன்பு கொள்கை எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. இந்த கட்டளை இருக்கிறதுலே வெரி சிம்பிள். போயிட்டு நீ கல்லை தூக்கிட்டு போ, இல்ல நீ மலையை பேத்துட்டு வா, இல்ல உன் உடம்பெல்லாம் வருத்திக்கோ, என்னென்னவோ சொன்னாரா? இல்ல, அதெல்லாம் கூட செய்ய தயார். ஆனா இந்த லேசான சத்தியம், ஏன்னா அதுதான் பரிசுத்தம். அதுதான் அப்படின்னா எதுக்கு வந்து இயேசு கிறிஸ்து ரத்தம் செய்யணும்? நல்லா யோசித்து பாருங்க. பரிசுத்தம், அந்த பரிசுத்தமா வாழ்றதுதான் மனுஷனுக்கு கஷ்டம். அதை தெரிஞ்சுதான் பிதாவாகிய தேவன் தன் குமாரனை ஜீவ பலியா நமக்கு ஒப்பு கொடுக்கிறார். அதுக்காக தான் ரத்தம் சிந்தப்படுது. ஒரு மனுஷன் செஞ்ச பாவத்துக்கு ஒரு மனுஷன் ரத்தம் சிந்த. யார் ரத்தம் சிந்தனா? தேவன் வந்து ரத்தம் சிந்துறார். அப்போ ரத்த சிந்துவது முக்கியமா இருக்கு. பாருங்க, அப்ப இயேசு கிறிஸ்து நல்லா யோசிங்க. அவருக்கு என்ன கட்டளை, என்ன வந்துச்சு கட்டளை அவருக்கு? அவர் தேவ சித்தத்தை என்ன செய்யணும்? மரணத்தை ருசிப்பாங்க, மரணம் நிந்திக்கப்படுவாங்க, காரி துப்புவாங்க, வார்னால் அடிப்பாங்க, சொந்த ஜனங்களால் காட்டி கொடுக்கப்படுறாரு. வேதனை, தாங்க முடியாத வேதனை, அவ்வளோ சகிச்சாரு. கட்டளை அதுதான், கட்டளை அதுதான். இன்னைக்கு கட்டளை உங்களுக்கு, இன்னைக்கு ஆண்டவர் ஒரு பெரிய வீடு கொடுப்பாரு, இது கொடுப்பாரு, அதான் கட்டளை இல்ல. கட்டளை கஷ்டமான பாடுனாலும் ஆண்டவர் தேடுவதுதான் தேவ கட்டளை. அப்ப இந்த நோவா அந்த பேழைய அந்த அளவுக்கு அவர் ஹார்ட் ஒர்க் பண்றாரு. அந்த அளவுக்கு எங்க மாம்சத்திலே ஒர்க் பண்றாரு. மரத்தை வெட்டணும், எடுக்கணும், செய்யணும். ஆவி கர்த்தரோடு கூட இசைந்திருக்கு, ஆன சத்தத்தை கேட்குது, அவரோடு கூட உறவாடிக்கிட்டு அவர் சொல்றத மாம்சத்தின்படி உழைக்கிச்சு அதை கட்டுறார். நம்ம உட்காந்துட்டே இருந்தா அபிஷேகம் கிடைச்சிருச்சு, எனக்கு வசனம் தெரியும் சொல்லி நீங்க உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா வேலை நடக்காது. பிசாசு உட்காந்து ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் இஸ் மஸ்ட். கடின உழைப்பு தேவை. தேவனோடு ஒர்க் பண்ணணும்னா கஷ்டப்பட்டு, அவர் வந்து ரொம்ப சுறுசுறுப்புள்ளவர் இல்லை, சோம்பேறியா இருக்காதுன்னு சொல்லி கொடுத்தாரு. நீ உன்னுடைய பிரச்சனை பாடு வழியெல்லாம் போயிட்டு நீ அதுல சோம்பேறி ஆயிடாத, நீ ஒர்க் பண்ணு, ஒர்க் பண்ணு, நிச்சயமா நடக்கும். நான் சொல்றேன், நீ ஒர்க் பண்ணி பாருங்க. நீ ஆண்டவரை தேட வேண்டிய முறையில தேடுங்க பாருங்க. அதுதான் நீங்க வாசிங்க. மனுஷனுடைய ஆதியாகமம் 6:5, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகினது என்று அவர் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததா இருக்கு. அப்ப இந்த பொல்லாத கிரியைகள் நம்மளை விட்டு வெளியே போகணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை தேடணும். ஆண்டவரை அவர் கட்டளையின்படி தேடணும். சாதாரணமா தேடினீங்கன்னா நடக்காது. அவருடைய கட்டளையின்படி நீங்க தேடும் போது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்க சுதந்திரிச்சு கொள்ள முடியும். பாருங்க, உபாகமம் 28:1 வாசிங்க.
பார்த்தீங்களா? அதே இதை உபாகம் 28:15 வாசிங்க. அப்ப இந்த சாபத்தை பத்தியே நம்ம பைபிள்ல படிக்க மாட்டோம். படிச்சாலே பயம் வந்துடும் இல்லையா? நம்ம என்ன எடுத்துப்போம்? 28:1 எடுத்து கர்த்தரை ஆசீர்வதிக்கட்டும். எல்லாரும் அதால விரும்புகிறோம், கர்த்தரை நம்மள ஆசீர்வதிக்கணும். ஆனா கர்த்தருடைய கட்டளையின்படி நம்ம வாழலைன்னா கட்டாயம் என்ன வரும்? சாபத்துக்கு தான் அவர் மரிச்சாரு. நல்லா தெரிஞ்சுக்கணும். இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் சிலுவையில ரத்தம் சிந்திட்டாரு, நம்ம சாபெல்லாம் போச்சு, நம்ம பாவெல்லாம் போச்சு, அதெல்லாம் கரெக்ட் தான். அதுக்கு தான் பாடு, ரைட், கரெக்ட், 100% அதுக்கு தான். ஆனா அந்த ரத்தத்தால கழுவப்பட்டு நீங்க பாட்டுக்கு திருப்பி நான் பாவத்துக்குள்ளேயோ இப்படி கட்டளை கீழ்ப்படியாம வெளியே போனா பாவம் திருப்பி வருமா? சாபம் திருப்பி வருமா? வராதா? யோசிங்க. சாபமும் வரும், பாவமும் பின்தொடரும். பாவம் உங்க வீட்டு வாசலை விட்டு போகாது. எப்படி சொல்லணும்ல? ஆசீர்வாதத்தை மட்டும் எப்படி சொல்றது? அப்ப எல்லாம் ரைட்டுன்னு போய் ஒரு நாள் ஆண்டவர் வரும்போது பரலோக ராஜ்யத்தில் இயேசு நம்மளை பார்க்கும்போது நம்ம அவரோடு போக முடியாதபடி தள்ளப்பட்டவர்களாக இருக்கும். ரெண்டு சொல்லணும். நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது என்ன சொல்லுவோம்? நல்லதையும் சொல்லிக் கொடுப்போம், இது கெட்டது, இது செய்யாத சொல்லிக் கொடுப்போம். திருப்பி அந்த பிள்ளை அந்த கெட்டது செஞ்சா அடிப்போம். அதெல்லாம் செய்யறோம். அதனால நீங்க பாருங்க, ரெண்டு இருக்கு. கர்த்தருடைய கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படியணும். நீங்க கீழ்ப்படியாத நான் பாட்டுக்கு நான் இயேசு அறிஞ்சிருக்கேன், வாரத்துக்கு ஒரு நாள் சர்ச்சுக்கு போறேன் போதுன்னு சொல்லி உட்கார்ந்தா உங்களுக்கு தான் நஷ்டம். உங்க வீட்டுல முதலாவது முழங்கால் பண்ணிட்டு ஜோம் பண்ண பழகு. நீங்க பழகுனீங்கன்னா நீங்க எல்லாமே ஆலயத்துக்கு போறதுல இருந்து எல்லா காரியங்களும் செய்வதுல இருந்து கரெக்டா இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க சபை ஆசீர்வதிக்கப்படும், உங்க வீடு ஆசீர்வதிக்கப்பட்டோம், உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டோம், உங்க சபையில ஆத்துமாக்கள் நிரம்பி வழி. ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ண உண்மை உள்ளதில்லை. அவர் வாக்குத்தத்தப்படி செய்வார். கடைசி காலத்துல நம்ம வாழ்றோம். நம்ம சரி பண்றதுல சரி பண்ணணும், சீர்படுத்துவதுல சீர்படுத்தணும். அப்பதான் நம்ம நிலையில் இருக்க முடியும். இல்லாட்டி நம்ம அழிக்கப்படும். லோத்து குடும்பத்தின் போல நோவாவின் குடும்பத்திற்கு கிடைச்ச கிருபை நமக்கு கிடைக்கணும்னா we should obey God. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும், ஆண்டவருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். ஒருவேளை நீங்க நிறைய பேர் ஊழியக்காரங்களுக்கு பயந்து போவாங்க, பாஸ்டருக்கு பயந்து போவாங்க. அதனால ஒண்ணுமே, அது கொஞ்ச நேரம் பயந்து பின்னாடி பேசுவாங்க. அப்படி இல்ல, உண்மை மனமாறி அப்படி பயம் வந்துச்சுன்னா அது ஆசீர்வாதம், அது ஆசீர்வாதம், அது ஆசீர்வாதம். இல்ல நம்ம மனுஷனுக்காக பேச முடியாது, நண்பர்களுக்காக பேச முடியாது, உற்றார் உறவினர்கள் பார்த்து பேச முடியாது. நான் எல்லாருடைய மனநிலையில் உங்களுக்காக அவங்களுக்காக நம்ம பேசினாலும், ஆனா சத்தியத்தை சத்தியமா சொல்லு. அதுக்கு தானே ஜெபிக்கிறோம். அப்பதான் நம்ம உண்மையா அவங்க மேல அன்பு செலுத்துறோம் அர்த்தம். அவங்களை நேசிச்சா அவங்க சத்தியத்தை சத்தியமா நம்ம சொல்லியா, நம்ம அந்த சத்தியத்தை அறிஞ்சிருக்கோம். அந்த சத்தியத்தை நான் சொல்லியா, நீங்களும் சொல்லியா, உங்க வீட்டுக்குள்ள அந்த சத்தியம் வரணும். எங்க தெரியும்? அந்த பேடைக்குள்ள அந்த நோவா குடும்பம் கட்டப்பட்டு 8 பேர் உள்ள போயிட்டாங்க. இப்ப என்னன்னா, எது பேடை தெரியுமா? எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் இன்னைக்கு அழிவு வரும், நோவா படி 8 பேர் தான் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர்கள் காணப்பட போறாங்களோ. அப்படி இல்லை. இது அர்த்தம் என்ன தெரியுமா? 8 பேர் உள்ள இருக்காங்கல்ல, ஃபேமிலியா போயிட்டாங்கல்ல. இதுதான் உங்க ஃபேமிலியே, நம்மளுடைய ஃபேமிலியை போயிட்டு. அப்போ நம்ம ஃபேமிலி, நம்ம வீடு தான் பேழை. பேழை, இந்த பேழையை நீங்க கட்டுறீங்களா? இந்த பேழையை நோவா கட்டி எவ்வளவு நாள் ஆச்சு? பக்காவா கட்டி உள்ள போயிட்ட. நீங்க கட்டுறீங்களா? கட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா? கட்டி முடிஞ்சுதா பேழை? எல்லாரும் உள்ள போயிட்டீங்கன்னா
அங்க ஒரு மாற்றத்தை ஆண்டோடைய வருகையில உங்க குடும்பம் காணப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வேலையை நீங்க தயார் பண்ணுங்க, உங்க குடும்பத்தை நீங்க தயார் பண்ணுங்க. நம்ம குடும்பம் தான் நமக்கு முக்கியம், நம்ம பிள்ளைகள் நமக்கு முக்கியம். நம்ம கொடுத்திருக்காரு, ஒரு பொக்கிஷத்தை கொடுத்திருக்காரு, குடும்பத்தை, வீட்டை கொடுத்திருக்காரு. அந்த குடும்பத்தை விட்டுறக்கூடாது, எந்த காரணத்தை முன்னிட்டு விட்டுறக்கூடாது. நீங்க இதை செஞ்சுருங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்க மேல கிருபையா இருக்காரு. அந்த கிருபை இன்னைக்கு உங்க மேல வந்து இறங்க போகுது. தேவனுடைய இறக்க உங்க மேல வந்து இறங்க போகுது. ஆகையால அதுக்கு பிறகு பாருங்க, 8 பேர் உள்ள போறாங்க. சில ஆண்ட சொன்னபடிக்க மழை வந்துருச்சு, மழை வந்துருச்சு. அவ்வளவுதான், வெள்ளம் 15 அடிக்கு மேல, மலைக்கு மேல 15 அடி. எங்க அவ்வளோ வெள்ளம் வந்ததுன்னே தெரியல. எல்லா மதங்களும் திறக்கப்படுது, என்ன நடக்குதுன்னே தெரியல, எப்படி ஆகுதுன்னு தெரியல. ஆனா அன்னைக்கு யார் கத்துனாலும், யார் ஒண்ணு செஞ்சாலும், அத்தனை பேரும் ஒருத்தர் கூட தப்பல, அத்தனை பேரும் நோவா குடும்பம் மட்டும்தான். நமக்கு சோதனை உண்டுதான், அந்த உலகத்துல எதிர்ப்புகள் உண்டுதான், பகைகள் வரும். இயேசுவை ஏற்றுக்கனால நீ எங்க வீட்டுக்கு கூட வராதுன்னு சொல்லுவாங்க. யார் வேணா என்ன செய்யலாம். எனக்கு எல்லார காட்டில எனக்கு இயேசுதான். எதிரிகள் இருக்காங்க, எதிரிகள் இருக்காங்க. நமக்கு பிசாஸ் தான் நமக்கு எதிரி. மெயினான எதிரி யாரு? நமக்கு எதிரியே பிசாஸ் தான். நமக்கு எதிரி நீங்க சொன்னீங்கன்னா அது பிசாஸ். அந்த பிசாசை எதிர்க்கிற வல்லமை நமக்குள்ள இருக்கணும், நமக்குள்ள அந்த பற்றி எரியணும். இன்னைக்கு அந்த அபிஷேகத்தை கத்துப்பாங்க. அந்த கிருபையை இன்னைக்கு இழந்து போயிட்டீங்களா? தேவ கிருபையை இழந்து போயிட்டீங்களா? தேவனுடைய இறக்கத்தெல்லாம் இழந்துட்டீங்களா? அழைத்த அழைப்பெல்லாம் இழந்துட்டீங்களா? அபிஷேகத்தை இழந்துட்டீங்களா? வேத வாசிப்புல தூக்கம் வந்து அதனுடைய அர்த்தத்தை புரியாதபடி வாசிச்சுட்டு இருக்கீங்களா? உலக கவலையும் உங்களை நெருக்கி உலகத்தினுடைய கிரியைகள்னால தள்ளப்பட்ட கல்லா இருக்கீங்களா? இதே கான்சென்ட்ரேஷன்ல இருக்கீங்களா? தேவனை மறந்து உலகத்தையே நினைச்சு ஆண்டவரை தேடணும்னா எனக்கு பிளஸிங் வேணும்னு சொல்லி அதுக்கு காத்திருக்கீங்களா? எந்த விதத்துல விழுந்து கிடக்குறீங்க? இன்னைக்கு தீர்மானம் எடுங்க. என்ன வந்தாலும் நம்ம பாடுறோம்ல, இயேசுவின் பின்னே நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். பயம் வரலாம், குழப்பம் வரலாம், பயமுறுத்தலாம், என்னால மாட்டோம். ஆனா இயேசு நம்மோடு இருப்பாருன்னா அந்த கர்த்தர்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பேன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். அவர் தான் சொன்ன, உன்னத மாணவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவார். அதுதான் நோவா. பேடைக்குள்ள காற்று வந்தது, மழை வந்தது, அசைக்கப்படலை, ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. எல்லாம் எதுவும் உடையாது, உங்க குடும்பம் உடையாது, உங்க வீடு உடையாது, உங்க பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டாகும். இது எல்லாத்தையும் செய்கிறது பிசாஸ். நீங்க ஐக்கியமா இருப்பீங்க, உங்க வீட்டோடு சமாதானமா தேவனுக்கு சாட்சியாக எழுப்பி பிரகாசிப்பீங்க. இதான் உண்மை. இதை தடுக்கிற பிசாச கட்டுதான் நம்ம இந்த கிரியையிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குறதுதான் கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய வல்லமை. ஆண்டவர் ஒரு நோக்கம் இல்லாம கூட்டிட்டு வர மாட்டார்ல, ஒரு நோக்கம் இல்லாம ஆண்டவர் இந்த இடத்துல உங்களை கூட்டிட்டு வர மாட்டார். உங்களை கூட்டிட்டு வந்திருக்காருன்னா உங்களை ஆசீர்வதிக்காக இந்த இடத்துல காண்பாங்க, உங்களை விடுதலை ஆக்கி அனுப்புவாங்க. பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. உங்க இஷ்டத்துக்கு உங்க வாழ்க்கையை வாழணும்னு நினைக்காதீங்க. இயேசு கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். ஆபிரகாம் அவருடைய வழி, ஆண்டவருடைய வழிக்காக ஒப்பு கொடுத்தார். அதனால இழந்து போகாதீங்க. தேவன் கொடுத்த நோவா கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். நம்ம ஒப்பு கொடுப்போம். இன்னைக்கு ஒப்பு கொடுத்தீங்க, இன்னைக்கு ஒரு அற்புதத்தை ருசி பார்ப்பீங்க. இன்னைக்கு ஒரு அற்புதத்தை ருசி பார்ப்பீங்க. இன்னைக்கு வந்த வண்ணமா நீங்க போக. உங்க வேலை என்ன? பைபிள் படிக்கணும், ஜெபிக்கணும், அபிஷேகத்துல நிரம்பணும், அந்நிய பாஷையில பேசணும், தேவ பிரசனத்துக்குள்ள ரத்த கோட்டைக்குள்ள உங்க குடும்பத்தை காக்கணும். இதுதான் வேலை. இந்த வேலையை விட்டு வெளியே வர்றதுனால தான் அவங்க ஒரு ஓட்டம் வந்துடும்.
அந்த ஓட்டைக்குள்ள எல்லாத்தையும் சக்தி இருக்கிறீங்களோ ஒன்று ஒன்றா சின்னதாக ஊசி மாதிரி உள்ள நுழையும். அந்த ஊசி ஓட்டை கொஞ்சம் பெருசாகும். இது தப்பு இல்லை, இது பாவம் இல்லை, திருப்பி இன்னும் கொஞ்சம் பெருசாகும், இது நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படியே போய் வேலை ஓட்டை விழுந்துருச்சுன்னா அது அழிஞ்சிடும். அப்படி செய்யாதீங்க. உங்கள் வீட்டுக்குள்ள வேலி போடுங்க. ரத்த கோட்டைக்குள்ள கர்த்தர் இன்னைக்கு உங்களை பாதுகாத்து வழி நடத்த போகிறேன். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு விசுவாசித்தீங்கன்னா தேவனுடைய மகிமையை பார்ப்பீங்க. விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் எல்லாமே கூடும். விசுவாசம் இல்லாதனால ஒரு காரியத்தை நீங்க தேவனுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதான் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. ஆண்டவர் வரப்படுறா, இது காணப்படுறது நம்ம பார்க்கிறோமா? இல்லவே இல்லை. ஒரு சைன் மட்டும் தான் தெரியும். பட் ஆனா நம்ம என்ன செய்யறோம்? நம்புறோம். வரப்போற இந்த நம்பிக்கையை மட்டும் அசைக்காதபடிக்கு இருந்ததுன்னா அவருடைய கட்டளை கீழ்படிச்சு. இது நம்பப்படாதவைகளா போல உங்களுக்கு நமக்கு தெரியும். ஆண்டவர் வரப்போறார், ஆண்டவர் வரப்போறார், ஆண்டவர் வரப்போறார், இயேசு கிறிஸ்து வரப்போறார். அவரை பார்க்க ஆயத்தமா இருக்கிறோமா? நம்ம குடும்ப ஆயத்தமா இருக்கா? நம்ம குடும்ப ஆயத்தமா இருக்கா? எத்தனையோ பேரை கேட்டா அவங்களுக்கு சபைக்கு போக கூட நேரம் இல்லைன்னு அப்படிலாம் இருக்காங்க. எத்தனையோ பேரை கேட்டா அவங்களுக்குள்ள அந்த வீட்டுக்குள்ள சிலவங்க என்ன சொல்ல மாறான சும்மா போகணும், இல்லாட்டி ஏதாச்சும் வந்துடும் சொல்லி பயந்துட்டு போயிட்டு வருவாங்க. நம்பிக்கை இல்லை. ஆண்டவர் வருவார்ன்ற நம்பிக்கை இருந்தா அவங்க வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை பயங்கரமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடும். அது ஒண்ணுதான் நோக்கமா இருக்கணும். அது ஒண்ணுதான் பந்தய பொருளுக்கு பயணத்தை தொடரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை விசுவாசித்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்க போறோம். நம்ம ஒப்பு கொடுக்க போறோம். இன்னைக்கு நம்ம அந்த ப்ரேயர் பண்ண போறோம். இதுக்காக நீங்க பாஸ்டர்ஸ் நம்ம மத்தியில இருக்காங்க, அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க ஜெபம் பண்ணும்போது நீங்க சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸ் உங்ககிட்டயே கொடுப்பாங்க. நீங்க உங்க வீட்டுல போய் அது ஏன் வச்சிருக்கோம்னா 9லேருந்து 9:30 அந்த ஒரு நாளாச்சா குடும்பமா அவங்க ஜெபம் பண்ணும்போது அதே ஜெபம் டெய்லி பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. விசுவாசத்துல ஒரு 1/2 மணி நேரமாச்சு முதல் தொடங்கட்டுன்னு சொல்லி அந்த பாரத்தோடு தான் அந்த காரியத்தை ஜெபத்தை நம்ம எழுதி கொடுத்துருக்கோம். ப்ரேயர் பாயிண்ட்ஸா எங்கே வர வேண்டியதில்லை, எதுவும் செய்ய வேண்டியதில்லை. உங்க வீட்லயே உங்க குடும்பத்திற்காக, உங்க பிள்ளைகளுக்காக நீங்க நல்லா இருக்க ஜெபம் குறிப்புகள் காணப்பட்டிருக்கு. அதுல உள்ள காரியத்துல நீங்க ஜெபிங்க. அது மற்ற குடும்பத்தையும் விடுதலையாக்கும், உங்களையும் விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. இந்த பிரச்சனையில இருக்கிற மற்ற குடும்பத்தையும் அது விடுதலையாக்கும், உங்க குடும்பத்தையும் விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கொஞ்சம் எழுந்து நிற்போம். கண்களை மூடி நம்முடைய பேழைக்குள்ள நம்ம குடும்பம் இருக்கான்னு பாருங்க. உங்க வீடு தான் உங்களுக்கு பேழை, அதை யோசிங்க. ஹல்லேலூயா. அது கஷ்டமான காரியம் தான், ஆனா கிருபை கிடைக்குது. அதுக்கு ஆண்டவர் கிருபை தருவேன்னு சொல்லிட்டாரு. அந்த கிருபை கிடைச்சா அந்த குடும்பம் கட்டப்படுது உங்களுக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் நம்ம ஒரு மனதோடு கூட நம்ம எழுந்து நிற்போமா? நம்ம எல்லாம் நோவாவின் பேழைக்குள்ள அவங்க குடும்பம் காக்கப்பட்டது போல இன்னைக்கு நம்ம குடும்பம் காக்கப்பட போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஓகா ராபா ஷண்டா ராபா ஷிகா லாபாஷா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதவசனம் சொல்கிறது. அதே போல இயேசு கிறிஸ்து ரத்தம் இல்லாமல் பாவ மன்னிப்பு நிச்சயமே இல்லை. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கோ தேவன் கிருபை தருகிறார், தேவன் இரக்கம் செய்கிறார், தேவன் தயவு செய்கிறார். தேவனுடைய மனதிற்கு நம்ம மேல இன்னைக்கு இறங்கி வரோம். இன்னைக்கு எல்லாரும் எழுந்து நின்று இப்பொழுது நம்ம மனதை நீங்க சொல்லுங்க, ஏசப்பாட்ட சொல்லுங்க, உங்களுடைய நிலைமையை சொல்லுங்க, உங்களுடைய பாரத்தை சொல்லுங்க, உங்களுடைய சூழ்நிலையை சொல்லுங்க. ஏன் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டோம் ஜெபிக்க முடியல? ஏன் வேதத்தை வாசிக்க முடியல? ஏன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நிரம்ப முடியல? ஏன் உலகத்தினுடைய பின்னாடி ஓடி மற்றவர்களுக்கு பயந்து தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்களை நீங்க செய்திருப்பீங்கன்னா இன்னைக்கு அறிக்கை செய்யுங்க. பரிசுத்தர் அவர், அறிக்கை செய்யுங்க. அருவருப்பான காரியத்திற்கு தேவன் அதை வெறுக்கிறவர், அதை அருவருக்கிறவர். பாவம் உங்களை
மதில் மேல் பூனியா நம்ம இருக்க முடியாது. ஒரே ஒரு வாழ்க்கை, அது இயேசுதான். ஹல்லேலூயா. நம்ம குடும்பம் இயேசுதான். நோவாவின் பேழைக்குள்ள 8 பேர் அந்த குடும்பம் காக்கப்பட்டது. தேவ கண்களில் கிருபை கிடைச்சது. இன்னைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு தேவனுடைய கண்களில் கிருபை உண்டு, கிருபை உண்டு, கிருபை உண்டு.